Hello everyone, welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 12 Vistas bookல இருக்க chapter number 3 Journey to the End of the Earth written by Tishani Doshi. இதோட continuation இப்போ பார்க்கலாம். இதோட part 1 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் description boxல இருக்கு. அங்கிருந்து போய் பாருங்க. Students on Ice, the program I was working with on the Shokaski aims to do exactly this by taking high school students to the ends of the world. இப்போ Tishani Doshi அண்டார்டிகா போயிருக்காங்கல்ல, இந்த ப்ரோக்ராமோட பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ். இவங்க போன அந்த வெசல், அந்த ஷிப்போட பேர் ஷோகஸ்கி. இவங்களோட எய்ம் என்னன்னா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ இவங்க போயிருக்கிறது அண்டார்டிகா, அது வந்து சதர்ன் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் and providing them with inspiring educational opportunities which will help them foster a new understanding and respect for our planet. இந்த ப்ரோக்ராமில் இவங்கள மாதிரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு இந்த ஏர்த்தை பற்றி ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்கு, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இட் ஹாஸ் பின் அன் ஆப்ரேஷன் ஃபார் 6 years நவ். இந்த மாதிரி 6 yearsஸாக அவங்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹெடட் பை கனேடியன் ஜெஃப் கிரீன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் ப்ரோக்ராமை ஹெட் பண்ணுறது, இதோட இன்சார்ஜ் யாருன்னா ஒரு கனேடியன், அவர் பேர் ஜெஃப் கிரீன், who got tired of carting celebrities and retired rich curiosity seekers who could only give back in a limited way. இதுக்கு முன்னாடிலாம் அவர் யாரை கூட்டிகிட்டு போனார்னா பெரிய செலிப்ரிட்டிஸ், ரிட்டையர்ட் ரிச் பீப்புள், அவங்கெல்லாம் ஒரு க்யூரியாசிட்டி சீக்கர்ஸாக இருந்தாங்க. இந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் அவங்க போனாங்க. ஆனால் போய் பார்த்துட்டு இவங்க இந்த சொசைட்டிக்கு என்ன திரும்ப கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ். ஆனால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவர் என்ன நடக்கும்னு நினைக்கிறாருன்னா, he offers the future generation of policy makers a life-changing experience at an age when they are ready to absorb, learn and most importantly act. இங்கே போயிருக்க ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். இவங்க தான் இன்னமே போய் பாலிசி மேக்கர்ஸாக ஆக போகிறாங்க. இவங்களோட இந்த லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வயசில் இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் விட முக்கியமாக இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்லேருந்து இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை வச்சு அவங்க ஃப்யூச்சரை மோல்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இப்போது நீங்கள்லாம் கூட ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த லெசனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. இப்போ இங்கே போன ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் படிக்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் அண்டார்டிகாவில் நடக்கிற சேஞ்சஸ், கார்பன் எமிஷன், எக்ஸ்டிங்ஷன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பற்றி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஆக்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் இந்த லெசனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஏர்த் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு, நம்மளும் இந்த ஏர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை திருப்பி கொடுக்கணும். The reason the program has been so successful is because it's impossible to go anywhere near the South Pole and not be affected by it. இந்த program, இந்த Students on Ice ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் சவுத் போல் பக்கத்தில் போய் அதை பார்த்துட்டு அதால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கவே முடியாது. அதோட பாதிப்பு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். It's easy to be blasé about polar ice caps melting while sitting in the comfort zone of our respective latitude and longitude. Blasé அப்படின்னா இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போலார் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கன்சர்னே இல்லாமல் நம்மளோட லொக்கேஷனில் latitude and longitudeனா நம்ம ஒரு ஏரியாவில் இருப்போம்ல, அங்கே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கலாம். அது ரொம்ப ஈஸி. But when you can visibly see glaciers retreating and ice shelves collapsing, ஆனால் நம்ம அண்டார்டிகா மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்கே நம்ம கண்ணு முன்னாடி கிளேஷியர்ஸ் retreating அப்படின்னா பின்வாங்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகுறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஐஸ் ஷெல்ஃப்ஸ் கொலாப்சிங், அங்கே இருக்க ஐஸ் லேயர்ஸ் எல்லாம் உடையிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது you begin to realize that the threat of global warming is very real. இவ்வளோ நாள் நம்ம காதில் மட்டும் கேட்டுட்டு இருந்த இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ரியலான விஷயம், உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் உணர முடியும், ரியலைஸ் பண்ண முடியும்.
Antarctica because of her simple ecosystem. Ecosystem அப்படின்னா living organisms ஒரு குரூப்பா ஒரு கம்யூனிட்டியா live பண்றது அப்படின்னு அர்த்தம். And lack of biodiversity, இங்க விதவிதமான plants, animals இப்படி நிறைய எல்லாம் பார்க்க முடியாது. Is the perfect place to study how little changes in the environment can have big repercussions. இந்த அண்டார்டிகா தான் பர்ஃபெக்ட் பிளேஸ் எதை ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படின்னா என்வாயன்மெண்ட்டில் நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் எப்படி பிக் ரீபர்கஷன்ஸ் அதாவது பிக் ரிசல்ட்ஸ் அதோட பாதிப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். டேக் த மைக்ரோஸ்கோபிக் ஃபைட்டோபிளாங்க்டன். ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கிராஸ். இந்த சின்ன மைக்ரோஸ்கோபிக் கிராஸ் பண்ணுற விஷயம் ரொம்ப பெருசு. Those grasses of the sea that nourish and sustain the entire southern ocean's food chain. இந்த குட்டி கிராஸ் தான் என்டையர் சதர்ன் ஓஷனோட ஃபுட் செயின். அதை நரிஷ் பண்ணுது, சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபுட் செயின் சிஸ்டமையே அதுதான் சப்போர்ட் பண்ணுது. மெரீன் ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாட்டமில் இருக்குது. இதை சின்ன சின்ன ஃபிஷ் ஏன் வேல் கூட சாப்பிடுது. அந்த சின்ன ஃபிஷ்ஷை பெரிய ஃபிஷ் சாப்பிடும், வேல் சாப்பிடும், வால்ரஸ் சாப்பிடும், பேர்ட்ஸ் சாப்பிடும். இந்த மாதிரி ஒன்று டிபெண்ட் பண்ணி இன்னொன்று இருக்குது. These single-celled plants use the sun's energy to assimilate carbon and synthesize organic compounds in that wondrous and most important of process called photosynthesis. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் உங்களுக்கு தெரியும், சன்னோட எனர்ஜி அதோட லைட்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்து அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது. ஆனால் இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளோட ஏர்த்தில் 71% வாட்டர் ஓஷன் தான் கவர் பண்ணியிருக்கு. அதில் இந்த ஃபைட்டோ பிளாங்க்டன் 50% ஆஃப் த ஆக்சிஜன் தட் வி ப்ரீத் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது இதுதான். Scientists warn that a further depletion of the ozone layer will affect the activities of phytoplankton. ஓசோன் லேயர் அப்படிங்கிறது ஏர்த்தோட ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் இருக்குது. அது ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளை அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால சயின்டிஸ்ட்லாம் நம்மளை வார்ன் பண்ணுறாங்க, இப்படி ஓசோன் லேயர் குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா இந்த ஃபைட்டோ பிளாங்க்டனோட ஆக்டிவிட்டியும் கம்மியாகிடும். which in turn will affect the lives of all the marine animals and birds of the region. Phytoplankton இல்லைன்னா அது ஃபுல் ஃபுட் செயினையுமே அஃபெக்ட் பண்ணும். சீயை பேஸ் பண்ணியிருக்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் த குளோபல் கார்பன் சைக்கிள் அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் நிறைய கார்பன் எமிட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் யார் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பா? In the parable of the phytoplankton, there is a great metaphor for existence. Parable அப்படின்னா story with a moral. இந்த phytoplankton கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜ், moral of the story என்ன தெரியுமா? Take care of the small things and the big things will fall into place. சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா பெரிய பெரிய விஷயங்கள் தானாக அதுவாக ஒழுங்காக நடக்கும். Walk on the ocean. தண்ணி மேலே நடக்க முடியுமா? அது ஃப்ரீஸாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கலாம். மை அண்டார்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் சச் எபிஃபனி அப்படின்னா ஒரு ரியலைசேஷன். நமக்கு இவ்வளோ நாள் புரியாத ஒரு விஷயம் திடீர்னு புரிகிறது. அது ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிலசாஃபிக்கல் தாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரியாக இருக்கலாம். இவங்களோட இந்த அண்டார்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பல ரியலைசேஷன்ஸை அவங்களுக்கு கொடுக்குது. பட் த பெஸ்ட் அக்கர்ட் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த அண்டார்டிக் சர்க்கிள் at 65.55 degrees south. அவங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவங்க எதை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 65.55 degrees south, அதாவது ஈக்வேட்டார்லேருந்து சவுத்தில் அந்த latitude. அவங்க ஆர்டிக் சர்க்கிளுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்க. The Shokalski had managed to wedge herself into a thick white stretch of ice between the peninsula and Tadpole Island, which was preventing us from going any further. இவங்களோட ஷிப் ஷோக்கல்ஸ்கி அண்டார்டிகா பக்கத்தில் போக போக அந்த ஐஸ் ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போயிட்டே இருக்கு. ஆனால் பெனின்சுலா, டாட்போல் ஐலண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் அவங்க போயிட்டு இருக்கும் போது அவங்களால அதுக்கு மேலே போக முடியல. இந்த ஷிப் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. The captain decided we were going to turn around and head back north. ஸோ இந்த கேப்டன் இதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்கிறதுனால திருப்பி வந்த வழியிலேயே நார்த் பக்கமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. பட் பிஃபோர் வி டிட், அந்த மாதிரி டேர்ன் பண்ணி இவங்க போகிறதுக்கு முன்னாடி we were all instructed to climb down the gangplank. Gangplank அப்படின்னா ஷிப்பில் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் ஒரு ரேம்ப் மாதிரி ஒரு பலகை மாதிரி இருக்கும். அதில் இவங்களெல்லாம் இறங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் வாக் ஆன் த ஓஷன், இறங்கி ஓஷன் மேலே நடக்க சொல்கிறாங்க. ஸோ தேர் we were all 52 of us. அந்த ஷிப்பில் இருந்த அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண 52 பீப்புளும் கீழே இறங்கிட்டாங்க. கிட்டட் அவுட் இன் கோர்டெக்ஸ் அண்ட் கிளேர்ஸ்.
கிட்டட் அவுட் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டிக்கு தேவையான எல்லா திங்ஸ். சவுத் போல் கிட்ட இருக்காங்க, ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் உள்ள இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு போகணும், ஹெவி ஜாக்கெட் போட்டுக்கணும், கேப், க்ளவுஸ், பூட்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு பிராண்டு தான் கோர்டெக்ஸ். கிளாஸ் அப்படிங்கிறது ஆன்டி சன் கிளாஸஸ். இந்த மாதிரி ஐஸ் இருக்க இடத்துலலாம் லைட் ரெஃப்ளெக்ட் ஆகி கண்ணில் படும், அது நம்மளோட ஐசைட்டையே வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கவங்க, எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறவங்கலாம் இந்த ஆன்டி கிளாஸ் கண்டிப்பாக போட்டுக்குவாங்க. வாக்கிங் ஆன் அ ஸ்டார்க் ஒயிட்னஸ் தட் சீம் டு ஸ்ப்ரெட் அவுட் ஃபார் எவர். அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. Underneath our feet was a meter thick ice pack, and underneath that 180 meters of living breathing salt water. அவங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ஷீட் ஆஃப் ஐஸ், அந்த ஐஸ் பேக் 1 மீட்டர் திக்காக இருக்குது. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா 180 மீட்டர்ஸ் டீப் சால்ட் வாட்டர் இருக்குது. அதில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நிறைய லிவிங் பீயிங்ஸ் இருக்குது. In the periphery, crab eater seals were stretching and sunning themselves on ice floes, much like stray dogs will do under the shade of a banyan tree. நம்ம ஊர்லலாம் எப்படி ரொம்ப வெயில் அடிக்கும் போது ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் பேனியன் ட்ரீ ஆலமரத்துக்கு கீழே அதோட ஷேடில் போய் ஒதுங்கி இருக்கும். அதே மாதிரி அண்டார்டிகாவில் ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அங்கே வெயில் அடிக்கும் போது அங்கே இருக்க சீல்ஸ் எல்லாம், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் சீல் பார்க்கலாம், அதெல்லாம் பெரிஃபெரி அப்படின்னா எட்ஜஸ், அந்த ஐஸ் ஷீட்ஸோட எட்ஜஸில் போய் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கு, நல்லா கை காலெல்லாம் நீட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறமா ஐஸ் ஃப்ளோஸ் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஐஸ் ஷீட்ஸ், அது மேலெல்லாம் உட்காந்து நல்லா வெயில் காஞ்சிட்ருக்கு. இட் வாஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன். எவ்ரி திங் டஸ் இன்டீட் கனெக்ட். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்குது, எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. 9 டைம் ஜோன்ஸ், 6 செக் பாயிண்ட்ஸ், 3 bodies of water and many ecospheres later. அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அண்டார்டிகாவுக்கு வந்திருக்காங்க. I was still wondering about the beauty of balance in play on our planet. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்க அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. ஒரு இடம் ஹாட்டாக இருக்குது, ஒரு இடம் கோல்டாக இருக்குது, நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது, நிறைய டைம் ஜோன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பிளானட் எப்படி எல்லாத்தையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. How would it be if Antarctica were to become the warm place that it once used to be? கான்வானாவோட சேர்ந்துருந்தப்போ அண்டார்டிகா நல்ல வார்மான பிளேஸாக தான் இருந்தது. திரும்ப அண்டார்டிகா அதே மாதிரி வார்மான ஒரு பிளேஸாக ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? Will we be around to see it? இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் இருப்போமா? Or would we have gone the way of the dinosaurs, mammoths or woolly rhinos? ஒருவேளை நாமளும் டைனோசர்ஸ், மேமத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எலிஃபெண்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் உடம்பெல்லாம் முடியாக இருக்கும், எலிஃபெண்ட்டோட நல்ல பெரிய சைஸில் இருக்கும். அதே மாதிரி உலி ரைனோஸ், இப்போ இருக்க ரைனோவே கொஞ்சம் நிறைய ஃபர் வச்ச மாதிரி, அதெல்லாம் இப்போ கிடையாது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடுவோமா? ஹூ இஸ் டு சே, யாரால சொல்ல முடியும்? பட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 2 weeks with a bunch of teenagers who still have the idealism to save the world, all I can say is that a lot can happen in a million years. Tishani Doshi 2 weeks a bunch of teenagers, high school students ஓட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஐடியலிசமோடு இருக்காங்க, இவங்களால இந்த வேர்ல்டை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மில்லியன் இயர்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்கலாம், பட் வாட் அ டிஃப்ரென்ஸ் அ டே மேக்ஸ். இப்படி ஒரு குரூப் ஆஃப் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ ரியலைஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, ஐடியலிஸ்டிக்காக மாறுறாங்க, வேர்ல்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதி அது உங்கள் எல்லாருக்கும் ஒரு லெசனாக வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இட் கவுண்ட்ஸ். மில்லியன் இயர்ஸ்க்கு ரொம்ப காலம் இருக்குது, எப்போவோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ட்ரூத், நம்மளால் மற்ற லிவிங் பீயிங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இந்த எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.